Hi friends, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன வீடியோன்னு பார்த்தீங்கன்னா நம்ம பக்கத்து தோட்டத்துல இருந்து ஃபோன் பண்ணி என்னன்னு கேட்டா அவங்க காட்டுல வந்து ஊங்கிட்டு இருக்காங்க. இந்த மரவள்ளி கிழங்குன்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த கிழங்கு வந்து புடுங்கிட்டு இருக்காங்க. சரி வாங்க வந்து எடுத்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்டுருந்தாங்க. இப்போ நம்ம அதை எடுக்கிறதுக்காக நம்ம போயிட்டு இருக்கோம். வாங்க போகிறப்போ அப்படி உங்களுக்கு நான் வீடியோ காமிக்கிறேன். வண்டியில் போக நல்லா ஜில்லுன்னு இருக்குதுங்க. அதுக்கு வேற கொஞ்சம் காட்டில் போயிட்டு வந்து காமிக்கிறேன். தண்ணி பாருங்க எவ்வளோ தண்ணி இருக்குன்ட்டு. இன்னும் முட்லியே வந்துட்டு இருக்கு மேல. இங்க பாருங்க கிழங்கு பிடுங்கிட்டு இருக்காங்க. திடீர்னு இப்படிதான் வந்துருக்கும். இதெல்லாம் பாருங்க சேனைக்கிழங்கு தோட்டம். ஆமாம், இது குச்சிக்கிழங்கு பிடுங்குறாங்க இல்லைங்களா, அவங்க தம்பியோடையது இந்த காடு. இது என்ன குழிங்க? இந்த குச்சி கொண்டு போய் நெட்டு வச்சாலும் வந்துருந்தானே. இந்த ஒரு வயலில் வந்துட்டான்டா, அதில் பாதி பையனை பார்த்துக்கிட்டேன். இப்போதான் பார்த்துட்டு வந்தாங்கண்ணா. அது அக்கா கேட்டாங்க பார்த்தது இல்லையா, நாங்கள் பார்த்தது இல்லை அப்படின்னா. குச்சி உடைச்சாங்க. பூ வச்சிருச்சாட்டு. இன்னும் கொத்தமல்லி செடி சாட்டு இருக்குதுங்களா? எங்கே ஒன்று தப்பிச்சிருக்கு. ஓஹோ, விதை போட்டிருந்தீங்களா? ஏதாவது வீட்டில் கொப்பக்கிட்ட கூட்டான்னு பார்க்க. ஓ, மேலே கம்பி. இதெல்லாம் ரெடி பண்ணிட்டீங்க? இன்னும் 10 தான் கட்டணும். கம்பி அவங்க காசு இல்லை, அதனால இதுதான் காலிஃப்ளவருங்களா? சரி சரி சரி. நீ வீட்டு செலவுக்கே சரியாக இருக்கும் போல இருக்கே. அவ்வளோத்தான் இல்லையான்னு வாங்கிட்டு பார்க்கலான்னு வச்சேன். இந்த டைமுக்கு வந்துடணும், இந்த சீசனுக்கு வந்துடும். காலிஃப்ளவர் செடிங்க வந்துடுச்சு. ஓ, நாற்றம் வாங்கிட்டு வந்து நெட்டது தான். எத்தனை வாங்கிட்டு வந்துருந்தீங்க? ஆ, 50, ஒரு 20, 25 வந்துருக்குமா? 15 இருக்குது. 15ஆ? 6, 8, 10, 12,
ஒரு 20 செடி பக்கம் இருக்குது. 2 இதில் 2 இதில் 2 இருக்கு. இது தேக்கு ஒரு அடி விட்டு வெட்டியிருக்கலாம் இல்லைங்களா? தேக்கே வேணும். சொரக்காய் இருக்குதுங்களா? இந்த அதில் பாருங்க ஒரு சொரக்காய் இருக்குது. நாளைக்கு குழம்பு வச்சுக்கலாம். அதுக்குள்ளே இருக்குது. செலவுக்கு போட்டு வச்சு வரலன்னு சொல்லி வெண்டஞ்செடி ஒன்றாரா மிளகா வந்து. அப்படியா? கம்பியில் கட்டிட்டீங்களா? இது இதுக்குன்னே வச்சுருந்தீங்களா? இப்படி ஆள் வந்தாங்களா நீங்களே வா? இது வெண்டைக்காய் தொட்டுங்க. அதில் வெண்டைக்காய் பச்சை மிளகா 2 கலந்துருக்குது. கீரை இருக்க மாட்டிருக்குது இதுலேயே. இல்லை குட்டி குட்டியாக பண்ணியிருக்கிறாரு. இதில் வெண்டைக்காய் கொஞ்சம் இல்லை. இந்த கீரை பாசக்கீரை, தொய்யக்கீரை அது. காட்டில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் போய் குச்சி கிழங்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. அது பாருங்கள், குச்சி கிழங்கு எடுத்துகிட்டு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் குத்துமேனி தலையை எடுத்து வந்துருக்குங்க. ஏன்னா கோழிக்கெலாம் கொஞ்சம் உடம்பு சரியில்லாத மாதிரி இருக்குது. இது கொஞ்சம் அரைச்சி நம்ம போட்டுடலாம். அதுக்கு குத்துமேனி தலை. அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சொரக்காய். நாளைக்கு நம்ம வீட்டில் சொரக்காய் குழம்பு தான். சொரக்காய் எடுத்து வந்தாச்சுங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா குச்சி கிழங்கு இங்கே குத்திட்டா பாருங்க. குச்சிக்கிழங்கு எடுத்தாச்சுங்க. நம்ம இது வேச்சே தாளித்து சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா சிப்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாங்க. குச்சிக்கிழங்கு தான் எடுக்க போனோம். ஆனால் அங்கே குச்சிக்கிழங்கு எடுக்க போன இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம நிறைய விஷயம் எல்லாமே பார்த்துட்டு வந்தோங்க. அந்த காட்டில் பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் போட்டிருந்தாருங்க, பச்சை மிளகாய், தக்காளி, அப்புறம் என்னென்ன போட்டிருந்தாங்க, காலிஃப்ளவருங்க. முக்கியமாக நம்ம அங்கே பார்த்தீங்கன்னா காலிஃப்ளவர் செடி பார்க்குறதுக்கு தான் போயிருந்தோம். ரொம்ப நாளாக சொல்லியிருந்தாரு காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் அப்படின்னாரு. நம்ம காலிஃப்ளவர் செடிலாம் நேரில் பார்த்தது இல்லைங்களா? சரி, இந்த ஊரில் இந்த மண்ணில் காலிஃப்ளவர் செடி வந்திருக்கா, எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கலான்னு ரொம்ப நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா கிழங்கு வாங்கிக்கிட்டு அப்படியே அந்த செடியெல்லாம் பார்த்துட்டு அது எல்லாமே வீடியோ எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. எல்லாமே உங்களுக்கு அதில் நான் போட்டிருக்கேன். ஃபுல்லாக வீடியோ பாருங்கள். நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பைங்க.